நம்மள பல பேர் வந்து ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணியிருப்போம். லாஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும். எப்படி உங்களோட எமோஷனை ரீசெட் பண்ணுறது, எப்படி உங்களுடைய எமோஷனை அண்டர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் இது. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Greetings for the day traders, this is Anant and welcome back to my channel Learn from my losses and thank you so much for subscribing. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபன் ஃபேக்ட், வேர்ல்டில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் எதுன்னு தெரியுமா? பெர்க்ஷைர் ஹால்வே, வாரன் பஃபட்டோட கம்பெனி ஸ்டாக். பர் ஸ்டாக்கோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.26 crore. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான மெடிடேஷன் தான் இது. ஆக்சுவலாக இந்த மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ். பாப் பவுமேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஃபிலிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய கோச், அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு புக் மூலமாக. ஸோ அதுதான் நம்ம இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். நான் இதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் யூ வெரி கிளியர் மைண்ட் செட். ரொம்ப காம் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஸோ மெடிடேஷன் ஜென்ரலாக நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். சிம்பிள், உங்களுடைய ரைட் ஹேண்ட் பா இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு உங்களுடைய முட்டிக்கு மேலே வச்சுக்கோங்க. அப் சைட் மேலே பார்க்குற மாதிரி ஃபேஸிங்கில் வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை வந்துட்டு அதே மாதிரி நீல வச்சுக்கோங்க, முட்டியில் வச்சுக்கோங்க. ஆனால் அது வந்துட்டு கிரவுண்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி திருப்பிக்கோங்க. நவ் உங்களுடைய ரைட் ஹேண்ட் பாவை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க அண்ட் பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அந்த கையில் இருக்கிறதாவை நினச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக அதை க்ளோஸ் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் உங்கள் கையிலேருந்து மெல்ட் ஆகி போகிற மாதிரி உங்களுடைய இமேஜினேஷன் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் வெறும் உங்களுக்கு ட்ரேடிங் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆல்சோ உங்களோட டே டு டே லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக இதை வச்சு நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரலாம். பிகாஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எமோஷன் அப்புறமா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் வந்துட்டு ஈஸியாக ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேஃப் ட்ரேட் அண்ட் see you. Bye.